family rule. எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு, சந்தி சிரிக்குது, ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுது, குடும்ப ஆட்சி தானே ஸ்டாலின் மாடலு, லாக்கப் டெத்து நடந்தா சாரி கட்டி மழுப்புது, முதலீட்ட கொண்டாடுறோன்னு ரைட்டு குச்சி பறக்குது, ஆட்சிக்கு பங்கம் வந்தா இந்தியில கதறுது. ஆன்மீக பூமி நம்ம தமிழ்நாடு, இருள் மேகம் சூழ்ந்திருக்கும் நீலைப்பாடு, நம் வீட்டு பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இன்று மாறிப்போச்சு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆடுதே, தமிழகமே அடதவியா தவிக்குதே, மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே, இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. பாபா தமிழா நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா, ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. பாபா தமிழா நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா, ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம். வாராரு வாராரு நமக்கானவரு நயினாரு, தோளோடு தோளாக நிப்பாரு நம்ம தலைவரு, தமிழகம் தலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரு. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. வாராரு வாராரு நம்ம தலைவரே, தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே, வாராரு வாராரு தன்மான தமிழரு, தீமைக்கு தீமைக்க தீபத்தோம் தரு தலைவரு, நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆடுதே, தமிழகமே அடதவியா தவிக்குதே, மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே, இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. பாபா தமிழா நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா, ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. DMK और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है. डीएमके और कांग्रेस का मतलब है बिग करप्शन, वन फैमिली रूल. எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு, சந்தி சிரிக்குது, ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுது, குடும்ப ஆட்சி தானே ஸ்டாலின் மாடலு, லாக்கப் டெத்து நடந்தா சாரி கட்டி மழுப்புது, முதலீட்ட கொண்டாடுறோன்னு ரைட்டு குச்சி பறக்குது, ஆட்சிக்கு பங்கம் வந்தா இந்தியில கதறுது. ஆன்மீக பூமி நம்ம
பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழ் அன்னை வாழ்கவே, தமிழ் அன்னை வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாரத அன்னை வெல்கவே. பாரத அன்னை வெல்கவே. தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணமான இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைமை ஏற்று இன்றைக்கு தமிழகத்திலே பாதி தமிழகத்தை சுற்றுப்பயணம் முடித்து இன்றைக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு தன்னுடைய பயணமாக வந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் பாண்டுரங்கன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த பகுதியிலே இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஜூலை போராட்டம் என்ற ஒன்றை நடத்தி இளைஞர்கள் மத்தியிலே எழுச்சியும் இந்துக்கள் மத்தியிலே எழுச்சியும் ஏற்படுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் வாழும் கர்மயோகி அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்து தமிழகம் முழுவதும் நல்ல ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு இந்த நிகழ்ச்சியுடைய தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளர் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரையில் 2ஆம் இடத்திற்கு பாராளுமன்றத்திலே வெற்றியை தவிர்க்க விட்டு அந்த அமர்ந்திருக்கக்கூடிய சொல்லின் செல்வர் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அண்ணன் சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் வந்திருக்கக்கூடிய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் ராஜவர்மன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அண்ணன் கே சிவசாமி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கொஞ்சம் மேடையில் வந்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் நீங்க மேடையில் உட்காரணும் ஆசைப்பட்டா பக்கத்து மேடையில் நான் நாற்காலி ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்றேன். தயவு செஞ்சு அது மாதிரி பாத்துக்குங்க. ஏன்னா மாநில பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் கூட்டணி கட்சியோட மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு மட்டும்தான் மேடையில் இடம் இருக்கும். நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்கப்பட்ட 4-5 பேரை தவிர பாக்கி பேர் யாருனாலும் கூட பக்கத்து ஸ்டேஜில் வேணா நான் இருக்கை போட்டு தர சொல்றேன், அங்க போய் உட்கார்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய அதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, சாத்தூர் சட்டமன்றத்துடைய முன்னாள் வேட்பாளர் எதிர்கோட்டை சுப்பிரமணிய அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில கலந்திருக்கக்கூடிய அத்துணை அதிமுக தொண்டர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணமான இந்த யாத்திரை வெற்றி யாத்திரையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு அருமையான கூட்டணியாக அமைய இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பீகாரிலே எந்த எஸ்ஐஆரை காரணம் காட்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்களோ அதே தாக்கம் இன்றைக்கு அத்துணை டிவி சேனல்களும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை உறுதிப்படுத்தி காட்டாட்சி தர்பாருக்கு முடிவுரை எழுதி பீகாரில் ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழகத்திலும் அந்த வெற்றி விழாவின் தொடக்கமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியின் வெற்றியானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை 234 சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை என்டிஏ கூட்டணி ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே எஸ்ஐஆர் என்ற பையத்தை போக்கி இன்றைக்கு வளர்ச்சி என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இலக்கான 2047 சுதந்திரம் வாங்கி 100 ஆண்டுகளில் இந்த பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதமாக வர வேண்டும். விக்சித் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு இலக்காக விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் PM மித்ரா ஜவுளி பூங்கான்னு ஒரு 2000 கோடி, 1 கோடி ரூபாய் 2 வாரம் கூட 2000 கோடி 1052 ஏக்கர்ல விருதுநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு? 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார். அது போக பாத்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்திலே மிகப்பெரிய கட்டிடமாக ஒரு கட்டிடம் இருக்கிறது. அது எந்த கட்டிடம் பாத்தீங்கன்னா விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி. அந்த அரசு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திற்கு மட்டும் கிடையாது,
விருதுநகர் மாவட்டம் என்றைக்குமே கல்வியிலே பார்த்தீங்கன்னா 10-12வது சதவிகிதத்தில் தமிழகத்திலே தொடர்ந்து முதலிடமாக வந்தது. என்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கிடையாது, தொழில்நுட்ப கல்லூரி கூட கிடையாது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்து அந்த கல்வியில ஒரு மருத்துவக் கல்லூரியை விருதுநகர் மாவட்டத்திற்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு விருதுநகர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய தொழில் நிறைந்த மாவட்டம். சமுதாய தலைவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினால் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தை ஒரு மிகப்பெரிய கல்வி நிறைந்த மாவட்டமாக மாற்றி இருக்கிறாங்க. நீங்க எங்க போனாலும் சரி, தமிழகத்தில் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஒரு அரசு அலுவலகமாக இருந்தாலும் அங்கே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அதிகாரிகள் வேலைக்கு இருப்பாங்க. காரணம், இந்த விருதுநகர் மாவட்டம் கல்வி கண்டிருந்த காமராஜர் இன்றைக்கு தமிழகத்தை செழிப்பான மாநிலமாக தொடர்ந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் காரணம், இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து எளிமையான குடும்பத்திலே பிறந்து தமிழகத்திலே ஆண்டு ஒரு எளிமையான ஆட்சியை கொடுத்து அணைகளை பல்வேறு அணைகளை கட்டி இன்றைக்கு தமிழகத்திலே விவசாயத்தில் ஒரு செழிப்பான மாநிலமாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த இந்த பூமியிலிருந்து சொல்கிறோம், விருதுநகர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய கல்வியில் சிறந்த மாவட்டம். ஆனால் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது. பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி பெற்ற தமிழகத்துடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணமான இந்த பயணம் வெற்றி பயணம் அடைவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழ் அன்னை வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, தமிழரின் பயணம் வெல்கவே, பாரத் மாதா கி. அனைவருக்கும் மாலை வணக்கம். தயவுசெய்து மேடையில் அனைத்து இந்த அதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள், எதிர்கோட்டை அண்ணன் சுப்பிரமணியம் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள், அண்ணன் ராஜாவர்மன் அவர்கள், அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், இவங்க மட்டும் மேடையில் இருக்கலாம். மற்றவங்களாம் பக்கத்தில் மேடை அமைச்சிருக்கோம். எல்லாருமே உட்காரணும் தான் ஆசை. மனசு பெருசாக இருக்குது, ஆனால் மேடை சின்னதாக இருக்குது. தயவுசெய்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். கே சிவசாமி அண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களும் மேடையில் இருக்கலாம். பாரத் மாதா கி. நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். தோளோடு தோளாக நிப்பாரு நம்ம தலைவர், தமிழகம் தலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரு. நம்ம தலைவரே தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே, வராரு வராரு தன்மான தமிழர், தீமைக்கு தீமைக்க தீபத்தோத்தர் தலைவர். நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆடுதே, தமிழகமே அடத்தவியா தவிக்குதே, மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் இயங்குதே. இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. ஆவா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மை எல்லாம் சந்திப்பதற்காக நம் மத்தியிலே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கக்கூடிய விதமாக அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று
பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷத்தை எழுப்புமாறு நம்முடைய தொண்டர்களை கேட்டுக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே 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 மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நல்லா ரெண்டு கையை தூக்கி கோஷம் போடணும். பாரத் மாதா கி, வந்தே 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 மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி, நமது பிரதமர் நரேந்திர மோடி. பாரத் மாதா கி. யாத்திரை நாயகன் திரு நயினார் நாகேந்திரன், யாத்திரை நாயகன் திரு நயினார் நாகேந்திரன். இரண்டு கைகளையும் உயர்த்தி நாம பாரத் மாதா கி சொல்லணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி வெல்க வெல்க வெல்கவே, யாத்திரை பயணம் வெல்கவே. கூட்டணி கட்சியை சார்ந்த ஒன்றிய செயலாளர்களுக்கு பக்கத்தில் ஒரு மேடை அமைச்சிருக்கு, அங்க சேர் போட்டிருக்கு, எல்லாம் அங்க உட்காருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டணியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் பக்கத்தில் மேடையில் உட்கார. நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையாக மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் தற்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். भारत माता की, भारत माता की, भारत माता की. சீர்கெட்டு கிடந்த இந்த தமிழகத்தை ஒரு காலத்தில் தூக்கி தலை நிமிர செய்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் ஐயா காமராஜர் பிறந்த மண்ணில் இன்று இந்த 5 ஆண்டு காலம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தலை குனிந்து இருக்கும் இந்த தமிழகத்தை மீண்டும் தலை நிமிர செய்வதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் தமிழகத்தின் எதிர்கால மன்னர் நமது பாசமுள்ள பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த விருதுநகர் காமராஜர் மண்ணிற்கு, இந்த புனித மண்ணிற்கு வந்ததை வருக வருக என்று வரவேற்கிறேன். இது பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் நம்முடைய விருதுநகர் மக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நமது முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நமது கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாவட்ட செயலர் திரு KT ராஜேந்திர பாலாஜன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாள் MLA ராஜவர்மன் அவர்களே, முன்னாள் ex-MLA எதிர்கோட்டை சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவைத் தலைவர் விஜயகுமார் அண்ணன் அவர்களே, முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் MLA KK சிவசாமி அண்ணன் அவர்களே, முன்னாள் MP KS ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் MLA கோபால்சாமி அண்ணன் அவர்களே, நமது மாநில பொதுச் செயலாளர் கன்னியாகுமரி பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொன் பாலகணபதி அண்ணன் அவர்களே, நமது மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தன் அவர்களே, நமது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட செயலர் கணேஷ்குமார் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் அவர்களே, நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே, என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கஜேந்திரன் அவர்களே, அண்ணன் வெற்றிவேல் அண்ணன் அவர்களே, மற்றும் முன்னாள் ராணுவ பிரிவு தலைவர் கர்னல் பாண்டியன் அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் என்னுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் சீதாராமன் அவர்களே, காளி சிரேகா அவர்களே, PK ராஜன் அவர்களே,
மற்றும் படை தளபதிகளாக இருந்து 16 ஒன்றிய தலைவர்களும் வேலை செஞ்சிருக்கீங்க. அந்த 16 ஒன்றிய தலைவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாண்ட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. அவைத்தலைவர் விஜயகுமார் அண்ணன் கீழே இருக்கான்னு சொல்றாங்க, கொஞ்சம் மேல வந்தா நல்லா இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவைத்தலைவர் வழக்கறிஞர் அண்ணா கொஞ்சம் மேல வாங்க. என்ன சொல்ல அடுத்ததாக நமது மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் பொன் பாலகண்ணன் நமக்காக உரையாற்ற வருகிறார். நமது கன்னியாகுமரியின் நாகர்கோவில் பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர், மாண்புமிகு மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர், மரியாதைக்குரிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி. தமிழகம் தலைநிமிர வேண்டும். தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்று சொன்னால் 8 கோடி தமிழர்களும் எழுச்சி பெற்றவர்களாக மாற வேண்டும். 8 கோடி தமிழர்கள் எழுச்சி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பச்சை தமிழன் பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணம் தமிழகத்திலே ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த எழுச்சி பயணத்திற்கு வாழ்த்தவர் இருந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் இந்த பயணத்தை வாழ்த்தி வழியனுப்ப வருகை தந்திருக்கின்ற இங்கே கூடியிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1971ஆம் ஆண்டு முதல் என்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கும் வரைக்கும் இந்த விருதுநகரிலே பயின்றவன் நான். இதே மைதானத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசுவதையும் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பேசுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் அல்ல. நானும் இதே மைதானத்திலே ஏழை இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை கொடுத்தாக வேண்டும் என்கின்ற ஜூலை போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இதே பகுதியிலே இதே மேடையிலே நானும் பேசியிருக்கின்றேன், அன்று மாநில தலைவராக. என் அன்புக்குரிய பெரியோர்களே, வருகின்ற தேர்தல் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிகளுடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்திலே அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற அள்ளிவிட்ட வாக்குறுதிகளுக்கு அளவே கிடையாது.
வாயில் வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக வாரி வழங்கினார்கள். மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று வந்த பின்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்தாபகர் அண்ணா அவர்கள் எதையெல்லாம் தமிழகத்திலே நினைத்து கூட பார்க்க கூடாது என்று நினைத்தாரோ அவற்றையெல்லாம் அண்ணாவினுடைய விருப்பத்திற்கு மாறாக தமிழகத்திலே கொண்டு குவித்தது அதற்கு பின்பாக வந்த திராவிட முன்னேற்றக் கழக கலைஞருடைய ஆட்சி. 1937ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்திலே மதுவிலக்கை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பாக பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் அவருடைய ஆட்சி காலங்களில் எல்லாம் மதுவின் வாடையே இல்லாத தமிழகமாக, வளர்ச்சி நிறைந்த தமிழகமாக தமிழகம் இருந்து கொண்டிருந்தது. கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக மதுக்கடைகளை, சாராய கடைகளை, கள்ளுக்கடைகளை திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வாக்களிக்கும் போது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று அன்று ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்க முடியும். அவர் சொல்லுகிறார், உங்கள் கையிலே ஒரு கையிலே பூநூலை பிடித்துக் கொள்ளுங்கள், மறுகையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களியுங்கள். இதனுடைய பொருள் என்ன? உன்னுடைய மனசாட்சி சொல்லுகிறது நீ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்காதே என்று. ராஜாஜி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட இந்த தேர்தலிலே என்னை நம்பி நீ வாக்களி என்று சொன்னார்கள். திமுக வெற்றி பெற்றது. அன்பிற்குரிய பெரியவர்களே, எந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வருவதற்காக எந்த முயற்சி எல்லாம் எடுத்தாரோ அவருடைய விருப்பத்திற்கு மாறாக சாராய கடைகள் திறக்கப்பட்டன. தமிழகத்திலே லாட்டரி சீட்டெல்லாம் வந்தது. இன்று நிலைமை என்ன? இன்று தமிழகத்திலே டாஸ்மாக் கடைகளுக்கு மேலாக போதைப் பொருட்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இந்த போதைப் பொருட்களுடைய தாக்கம் தமிழகத்திலே என்ன விளைவுகளை ஏற்படுத்த இருக்கின்றது? எனது அருமை பெரியவர்களே, ஒரு கிராம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள், பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு கிராம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்துவிட்டது. கஞ்சா சர்வ சாதாரணமாக கிடைக்கின்றது. எல்லா போதைப் பொருட்களும் வந்த காரணத்தினாலே பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவர்களும் கூட போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. வந்துவிட்டது, வந்து கொண்டிருக்கிறது அல்ல, வந்துவிட்டது. இன்னைக்கு டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய பிராண்டி மற்ற ஐட்டங்கள் அதை விட எல்லாம் மிக கொடுமை நிறைந்ததாக இந்த போதைப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றதே. இதை பயன்படுத்துவது யார்? பெற்றோர்களுக்கும் தெரியாமல் குழந்தைகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது நான் அரசியலுக்காக பேசவில்லை, உங்களுடைய வாக்குகளையும் பெறுவதற்காக மட்டும் நான் பேசவில்லை. இந்த என் தமிழகம், என் தமிழ் இனம் வாழ்ந்தாக வேண்டும்.
என் தமிழினம் வாழ வேண்டும் என்று சொன்னால் என் தமிழ் சொந்தங்கள் வீரியமிக்கவர்களாக எழுச்சி பெற்றவர்களாக வந்தாக வேண்டும். இன்று சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன கொஞ்ச நாள் போயாச்சுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, இளைஞர்களுக்கு ஆண்மை குறைவு வந்துவிடும். இப்பவே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தற்செயலாட்டு ஒரு புத்தகம் படித்தேன். கல்விக்கூடங்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் ஆட்சிக்கு வந்த உடனடியாகவே மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். அவர் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்திலே கல்வியினுடைய சதவிகிதம் 4. அவர் ஆட்சியை விட்டு இறங்கும் போது தமிழகத்தினுடைய கல்வி விகிதம் 48. எத்தனை மடங்குகள்! இன்று இந்த தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டு மட்டும் 2025 ஆண்டு மட்டும் மூடியிருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் 208 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. 208 பள்ளிக்கூடங்களிலே யார் படிக்கின்றார்கள்? லட்சாதிபதி படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடமா? கோடீஸ்வரர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களா? அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் 208 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. 208 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இலவச கல்வி 208 பள்ளிகளிலே இல்லாமல் போய்விட்டது. இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் தனியார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அவர்கள் சென்றாக வேண்டும். கட்டணம் இல்லாமல் அங்கே படிக்க முடியாது. இது இன்றைய நிலைமை. இன்னைக்கு தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைந்திருக்கின்றது. அதில் பல கணக்குகள்லாம் சொல்றாங்க. எனது அருமை சொந்தங்களே, பிறப்பு விகிதம் குறைகிறது என்று சொன்னால் பிறப்பு விகிதம் குறைவதற்கு என்ன காரணங்கள்? நாளைய தலைமுறை சொல்லும். ஆண்மையற்ற இளைஞர்கள் தமிழர்களாக இருந்த காரணத்தினாலே தமிழகத்திலே பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது என்று சொல்லி, இதை விட அவமானம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தேவையா? இந்த சூழ்நிலையை யார் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள்? யார் இதற்கு காரணம்? இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க போகின்றீர்களா? இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் உங்கள் குழந்தை உங்களுக்கு இல்லை. உங்கள் குழந்தை உங்களுக்கு இல்லை. பச்சை குழந்தைகள் மூளை மழுங்கடிக்கப்படுவார்கள், மூளை பேதலித்து விடுவார்கள். இந்த அவலம் நம் வீட்டு குழந்தைகளுக்கு தேவையா? பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு. நான் இந்த பல காரணங்களை சொல்லவில்லை. என் குழந்தைகள் உடன் நினைக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கான்னு நினைக்காங்க. எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. என்ன பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, ஒரு கருமாந்திரமும் கிடையாது. இன்னைக்கு நாங்க செத்தேன்னு சொன்னா என்னை தூக்கி கொண்டு போய் நாகர்கோயில் அரசு ஆஸ்பத்திரியில் என் பிணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு. எனக்கு ஒண்ணும் கிடையாது. உங்கள் நிலைமை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், இதில் நினைத்து பாருங்கள். ஏதோ இந்த மேடையில் வந்து இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா நஷ்டம் எனக்கு அல்ல, நஷ்டம் உங்கள் குடும்பத்திற்கு. எனவே அந்த அவல நிலை மாற்ற வேண்டும் என்று மானம் உள்ள தமிழன் நினைத்தார் என்று சொன்னால்
சூடு சொரணை உள்ள தமிழன் நினைத்தான் என்று சொன்னால் அந்த தமிழன் உறுதியேற்பான். எந்த விலை கொடுத்தேனும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கடைசி ஆட்சி என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டை எடுத்துவிட்டு செல்லுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது நான் உறுதியெடுத்து விட்டேன். என் எதிரே இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுடைய பேரிலே, என்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரிலே, என்னுடைய மூதாதையருடைய பேரிலே நான் உறுதி எடுத்திருக்கின்றேன். நான் செல்லுகின்ற இடமெல்லாம் சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வந்தது என்று சொன்னால் நம் குடும்பம் அருகி போய்விடும். அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்காக நான் உழைப்பேன் என்கின்ற உறுதிப்பாட்டோடு நீங்கள் செல்வீர்கள் நம்பிக்கையோடு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் அவருடைய சார்பாக நமது யாத்திரை நாயகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. யாத்திரையினுடைய எழுச்சி நாயகன், நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நெல்லை தந்த சிங்கம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது யாத்திரையின் சிறப்புரையாற்றுவார். தம்பி 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 அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் கொஞ்சம் கொஞ்சம் போயிருங்க, அவங்க ப்ரெஸ்ல இருக்காங்க. இங்க கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. கொஞ்சம் அவங்க மறைக்காதீங்க, அவங்கள மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா. தம்பி கொஞ்சம் ப்ளீஸ். விருதுநகர் என்கின்ற அழகிய இந்த மாநகரில் 19-21 நாளாக நடைபெறுகிற எழுச்சி பயணம் விருதுநகர் மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டரங்கன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மிகவும் ஆவேசமாக மட்டுமல்லாமல் ஆதங்கப்பட்டு கொண்டு பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராஜவர்மன் அவர்களே, கழக அவைத்தலைவர் விஜயகுமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கோட்டை சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரியண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் கோபால்சாமி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, இது மாதிரி நிகழ்வுகளை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து கருப்பு முருகானந்தத்தோடு
சேர்ந்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்ற பண்ணைவயல் இளங்கோ, மகா சுசீந்திரன், தர்மராஜ், லோகநாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அன்பு தம்பி திருமாறன் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் அவர்களே, மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசுடைய ராஜபாண்டியன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் இரா சீனிவாசன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் வெற்றிவேல் அவர்களே, கர்னல் பாண்டியன் அவர்களே, சீதாராமன் அவர்களே, காளீஸ்வர் அவர்களே, PK ராஜா அவர்களே, இவை அத்தனைக்கும் மேலாக வருகின்றிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் இன்னும் அனைத்து தோழமை கட்சியினுடைய ஒன்றிய நகர கழகத்தினுடைய செயலாளர்கள், திரளாக வருகின்ற மகளிரினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னாலே தமிழகத்தில் தெரியாத ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அத்துணை சிறப்புகளை பெற்ற இந்த விருதுநகர் மாவட்டம், இந்த விருதுநகர் மண், பராசக்தி அம்மன் அருள் பாலிக்கின்ற இந்த இடத்தில், வேலவன் அருள் பாலிக்கின்ற இந்த இடத்தில், இருக்கன்குடி மாரியம்மன் அருள் பாலிக்கின்ற இந்த சாத்தூர் மண்ணில், இதே மாவட்டத்தில் தான் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய கோபுரத்தின் சின்னமாக விளங்குவதும் இந்த விருதுநகர் மாவட்டம். அவ்வளவு பெயர் போன மாவட்டம். அது மட்டுமா, விருதுநகர் என்று சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது பெருந்தலைவர் காமராஜர். கல்விக்கண் திறந்த காமராஜர். காமராஜரை தந்த மண் இந்த மண். ஒரு முதலமைச்சரையா தந்த மண் இந்த மண். 3 முதலமைச்சர்களை தந்த மண் இந்த மண். முதலிலே சுப்பிரமணிய ராஜா அவர்களை தந்த மண் இந்த மண். 2வது முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். 3வது முதலமைச்சர் யார் தெரியுமா? 3வது முதலமைச்சர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். அருப்புக்கோட்டை தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்ற, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 3 முதலமைச்சர்களை தந்த எம்ஜிஆர், 3 முதலமைச்சர் தந்த மண் இந்த மண். அதனால தான் ஆதங்கப்பட்டு பேசினார் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். எவ்வளவு ஆதங்கம்! உண்மையிலே அவருக்கு பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால் இன்னைக்கு வெறும் வேட்டி சட்டையோடு இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். 10 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தார். இப்பவும் பஸ் ஏறி அடுத்த ஆளை நம்பி தான் போக வேண்டியிருக்கு. தோப்பெல்லாம் வித்தாச்சு நாகர்கோயில்ல. இப்படிப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. 3 முதலமைச்சர்களை சொன்னல, 3 முதலமைச்சர்கள், குமாரசாமி ராஜா, கர்ம வீரர் காமராஜன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கர்ம வீரர் காமராஜர் சாகும்போது பையில 10 ரூபாயா 20 ரூபாய் இருந்துன்னு சொன்னாங்க. குமாரசாமி ராஜா விஷயங்கள் வேறன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோடி கோடியாக பணம் சம்பாத்தியம் பண்ணார். கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி அவ்வளவு சொத்தையும் ஏழை மக்களுக்காக கொடுத்தார், சத்துணவுக்காக கொடுத்தார், சத்யா சுடியாவுக்காக கொடுத்தார். அப்படிப்பட்ட உத்தமர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில், இதே ஊரில், இதே மாவட்டத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளாக இருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் இப்பொழுது நீங்க பார்க்கலாம். இப்போ பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை தமிழகத்திற்கு தந்த பெருமை மிக்க மாவட்டம் தான் விருதுநகர். இந்த மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை பட்டாஸ் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தி மையங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. அதே போல தேவார பாடல் இடம்பெற்ற திருமேனிநாதர் கோவில் திருச்சூழியில் தான் அமைந்திருக்கிறது. சோகம் என்னவென்றால், உழைப்பு 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 என்று அனுதினமும் உழைப்பையே நம்பி வாழும் மக்களின் ரத்தத்தை திமுக எனும் ஆட்கொள்ளி ஒட்டுண்ணி உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் கடந்த 2022 2025 வரை நடந்த வெடிவிபத்துக்களில் 89 பேர் பலத்த காயமடைந்து 134 பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள். இதை தடுக்க இதுவரை இந்த திமுக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் பதில் வரும். மக்களின் உயிரை பற்றியெல்லாம் இந்த திமுகவினருக்கு அக்கறை இல்லை. இந்த பகுதியில் 2 அமைச்சர்கள் இருந்தும் விருதுநகர் மாவட்டத்திற்கு இதுவரை இவர்கள் செய்த நன்மைகள். நிதித்துறையை கவனிக்கும் அமைச்சர்
வருடா வருடம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவோம் என்று வாயில் வடை மட்டும்தான் சுடுகிறார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? இப்படி பொய்யை மட்டும் பேசும் அமைச்சர் ஒரு பக்கம், வாக்களித்த மக்களை அவமதிக்கும் அமைச்சர் மறுபக்கம், பழங்குடியினரை அவமதிப்பதையும் மனு அளிக்க வரும் பெண்களை தாக்குவதையும் தான் தார்மீக பணியாக செய்து வருகிறார். இவருக்கு இதான் வேலை. கேட்டால் சமூக நீதி ஆட்சி என்று பிதற்றுவார்கள். கோரிக்கை மனுவோடு சென்ற தங்கள் பிரதிநிதியை உட்கார நாற்காலி கூட கொடுக்காமல் ஒருமையில் பேசி தீண்டாமை மனநிலையோடு நடந்து கொண்டதாக குறவர் இன மக்கள் கொதித்து போயுள்ளனர். சமூக நீதி மட்டுமல்ல, இங்கு சட்டம் ஒழுங்கும் சந்தி சிரிக்கத்தான் செய்கிறது. சரக்கு வாகனத்தின் ஓட்டுநரை 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம். அப்துல் மஜீத்தை மது அருந்த அழைத்து சென்ற கஞ்சா கும்பலை சேர்ந்தவர்கள் உருட்டு கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அண்மையில் கூட விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த இரட்டை கொலைகள் அதற்கு சாட்சி. கோவில் உண்டியில் உடைக்கப்பட்டதும் அரிவாள் உட்பட கூர்மையான ஆயுதங்களால் காவலாளிகள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இப்படி விருதுநகரும் தமிழகமும் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க பொம்மை முதல்வர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அதே போல எண்ணற்ற பல தேர்தல் வாக்குறுதிகளை விருதுநகர் மாவட்டத்திற்கும் கூறினார் முதல்வர். அதில் சிலவற்றை பார்க்கலாம். விருதுநகர் நகராட்சியை மாநகராட்சிகளாக உயர்த்துவதாக வாக்குறுதி அளித்தார். கைத்தறி நெசவாளர்களுக்கென தனி கூட்டுறவு வங்கி, நெசவாளர்களுக்கு கொள்முதல் மற்றும் விநியோக மையங்கள், கைத்தறி நெசவாளர்கள் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் வட்டி விகிதத்தை 12% இருந்து 8% குறைப்பது என கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் டிமிக்கி கொடுத்திருக்கிறார். இதனால் விருதுநகர் மாவட்டத்தின் உயிர் மூச்சாக இருக்கும் கைத்தறி தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம் விருதுநகர் மாவட்டத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. இந்த கேடுகட்ட திமுகவை வீழ்த்தி விருதுநகரின் வளர்ச்சிக்கு வித்திடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். எல்லாம் வீடியோ பார்த்துட்டீங்களா? இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் விருதுநகர் மாவட்டத்தில். விருதுநகர் மாவட்டம், நான் ஏற்கனவே சொன்னேன், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர் இந்த மண். அது மட்டுமல்ல, சுதந்திரத்திற்காக போராடிய மருது பாண்டியர்கள் பிறந்ததும் இந்த மாவட்டத்தில் தான். நரிக்குடு முக்குளம் என்கிறதில் மருது பாண்டியர்கள் பிறந்த ஊரும் இதுதான். தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்ன பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் போட்டியிட்ட ஊரும் இதுதான். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஊர் இந்த விருதுநகர். இனிமேலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து நான் எதற்கு சொல்கிறேன் சொன்னால், ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக விளங்கியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஆட்சி பொறுப்பேற்றே இதே மாவட்டத்தில் மட்டும் 1500 பிள்ளைகள் +2 படிக்க முடியாமல் தன்னுடைய படிப்பை நடுவழியிலே நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறது இதே மாவட்டத்தில் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த ஆட்சி கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க. இதே மாவட்டத்தில் கௌசிகர் மகதை கால்வாயை சீரமைப்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இதுவரையிலும் செய்யவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்ய 1 ரூபாய் கூட அவர்கள் நகர்த்தவில்லை. அது மட்டுமா, ஒன்றியந்தோறும் தானிய கடன்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள். ஒன்றையும் செய்யவில்லை. எல்லா ஆறுகளிலும் 1000 தடுப்பணைகள் கட்டித் தருவோம் என்று அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. இதை வீடியோவில் பார்த்திருக்கலாம். இங்கு அருப்புக்கோட்டையிலும் ராஜபாளையத்தில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதி. ஆனால் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் மூலம் வட்டியை குறைப்போம் என்று சொன்னார்கள். குறைத்தார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் குறைக்கவில்லை. இப்படியான ஆட்சி தான் இந்த ஆட்சி. விருதுநகர் என்ன தமிழ்நாடு
தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்த சங்கரலிங்கனார் பிறந்த ஊரும் இதே ஊர்தான். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊரும் இதேதான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேவேந்திர குல மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து 7 சமுதாயமாக இருந்த பண்ணன், கண்ணாடி, பன்னாடி என்று இருந்த 7 சமுதாயத்தையும் சேர்த்து அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவித்ததும் நமது பாரதமர் நரேந்திர மோடி என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு 14,83,000 கோடி ரூபாயை தமிழகத்தில் தந்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு ஒன்றுமே தரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 8 லட்சம் கோடி ரூபாய், 8 லட்சம் விவசாயிகளுக்கு இதே மாவட்டத்தில் 157 கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறது மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி அவர்கள். ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களும் ஃப்ரீயாக கொடுப்பது மத்திய அரசு. அதை மாநில அரசு இன்னைக்கு தான் தருகிறோம் என்று ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 122 சாலைகள், பிரதமர் சாலைகள் திட்டத்தில் இன்றைக்கு 13,500 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு திட்டங்கள் தமிழகத்தில் தந்துப்பட்டிருக்கிறது. இதே மாவட்டத்தில் மட்டும் 13,800 மோடி வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 69,000 விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் தரப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 73,280 பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் மத்திய அரசு இன்னைக்கு தொன்றிக் கொண்டிருக்கிறது. முன்னேறும் மாவட்டங்களில் விருதுநகர் இருக்க வேண்டும் என்பதற்காக 22 கோடி ரூபாயை PM திட்டத்தில் இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு மத்திய அரசு தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ராமலிங்கபுரத்தில் PM மித்ரா யோஜனா திட்டத்தில் 22 கோடி ரூபாய் தந்தது மத்திய அரசு என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக, இதே ஊரில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல இன்னைக்கு ஜவுளி திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. இவ்வளவு பெரிய திட்டங்களையும் மத்திய அரசு தந்திருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இங்கே விருதுநகரிலே மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகளையும் கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது அண்ணன் எடப்பாடியார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படியாக ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தால்தான் எல்லா விஷயங்களையும் பெற்றுத்தர முடியும். அந்த வகையில் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை கொண்டிருக்கிறது. எந்த மத்திய அரசுடைய திட்டங்களும் இங்கு வருவதென்று சொன்னால் அதற்கு மாநில அரசும் மத்திய அரசோடு ஒத்துப்போனால் தான் செய்ய முடியுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு மத்திய அரசுடைய துணை இல்லாமல் மாநில அரசு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது பாண்டரங்கன் அவர்களுக்கும் அண்ணன் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் ஒரே ஒரு 2 விஷயங்கள். கஞ்சா போதைப் பொருட்கள் இன்னைக்கு நாடு முழுக்க அதிகமாக கொண்டே போகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எதிர்கால சந்தையினர் வாழ்வை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காக இன்றே நாம் சூளுரை ஏற்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், ஐக்கிய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி ஆகிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நாம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை திரு கஜேந்திரன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய நல்லாசியோடு இன்றைய தினம் இங்கே தமிழகம் தலைநிமிர அருமையண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆளுயரை மாலை அணிவித்து ஒரே ஒரு கோரிக்கை. விருதுநகர் மாவட்டத்திலே பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு பாரதிய கட்சியினுடைய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்றைக்கு தமிழகத்திலே 2026 ஆட்சியிலே அமர்வதற்கு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு இன்னைக்கு தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்று இன்றைக்கு அண்ணன்
பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இன்றைக்கு சூறாவளி பிரச்சாரத்தை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். விருதுநகர் மாவட்டத்திலே பட்டாசு தொழிற்சாலையை பாதுகாப்பது எங்கள் எடப்பாடியார், இனி மீண்டும் பாதுகாப்பது எடப்பாடியார். அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணனுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். அன்னை பராசக்தி வீட்டுக்கும் பாரத தாயை வணங்கி